இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. ஆனா சில பிறவிகள் இருக்கு, அதுங்க இந்த பூமிக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய தர்மத்தோட கணக்கை தீர்த்து வைக்கிறதுக்காக மட்டும்தான். என்ன வாழ்க்கை இது? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைன்னு நாம யோசிச்சு அழுறோமே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த உலகத்துல நியாயமா வாழறவங்களுக்கு ஏன் இத்தனை வலிகள்? தர்மத்தின் பக்கத்துல நிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? இல்ல தர்மம் எப்பவுமே தனியா நின்னுதான் ஜெயிக்கணுமா? இப்படி 1000 கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள கொடைஞ்சு எடுக்கும்போதுதான் மகாபாரதத்தோட அந்த பெரும் பக்கத்தை நாம திருப்பி பார்க்கணும். 16 வயசு, மீச கூட முளைக்காத ஒரு பாலகன், ஒட்டுமொத்த உலகமே மிரண்டு பார்க்கிற ஒரு பெரும் போர்க்களத்துல உலகத்துக்கே பாடமெடுத்த அத்தனை பெரிய மகாரதர்களுக்கு நடுவுல ஒத்தையா நின்னு சண்டை செஞ்சான்னா அவனுக்குள்ள இருந்த அந்த ஆன்ம பலம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த புள்ளைக்கு மரண பயம் ஏன் இல்லாம போச்சு? நமக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நிலைகுலைஞ்சு போறோமே. ஆனா அந்த பையன் உடம்புல 100 அம்புகள் பாய்ஞ்சு ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கும் போதும் அவனோட கண்கள் ஏன் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு? அங்கதான் நிக்குது ஆன்மீகம், அங்கதான் நிக்குது தத்துவம். வாழ்க்கைங்கிறது இத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிறதுல இல்ல, வாழ்ந்த அந்த கொஞ்ச காலத்துல எப்படிப்பட்ட ஒரு தர்மத்துக்காக நாம நின்னோம், எப்படிப்பட்ட ஒரு தடயத்தை இந்த உலகத்துல விட்டுட்டு போனோங்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த பெருங்கதை வெறும் ஒரு போர்க்களத்துல செத்து போன ஒரு பையனோட கதை இல்ல. தன் மரணத்தின் மூலமா இந்த உலகத்தோட அநீதிய, அதர்மத்தோட முகத்திரைய கிழிச்சு எறிஞ்ச ஒரு மகாத்மாவோட கதை. அவன்தான் அபிமன்யு. சரி, இந்த மாவீரன் எப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தான்? பாண்டவ இளவரசன், உலகத்தோட தலை சிறந்த வில்வித்தைக்காரன்னு சொல்லப்படுற அந்த அர்ஜுனனுக்கும் சாக்ஷாத் அந்த பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணரோட அன்பான சகோதரி சுபத்ரைக்கும் மகனா பிறந்தவன் தான் நம்ம அபிமன்யு. ஆனா அவனோட ஆன்மீக பின்னணி இன்னும் ரொம்ப ஆழமானது. அவனை சும்மா ஒரு மனுஷ பிறவின்னு சொல்லிட முடியாது. மேலோகத்துல இருக்கிற சந்திர பகவானோட அருமை மகன் வர்ச்சஸ் அப்படிங்கிற தேவனோட அவதாரம்தான் இந்த அபிமன்யு. துவாபர யுகத்துல அதர்மத்தை அழிக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் பூமிக்கு வரும்போது தேவர்கள் எல்லாரும் தங்களோட பிள்ளைகளையும் பூமிக்கு அனுப்பணும்னு ஒரு விதி வருது. அப்போ சந்திர பகவான் தாம் மகனை பூமிக்கு அனுப்ப மனசே இல்லாம அழுறாரு. என் புள்ள பூமிக்கு போனா அங்க 16 வயசுக்கு மேல வாழ மாட்டான், அதுக்குள்ள அவனோட ஆயுசு முடிஞ்சிடும்னு சொல்லி கலங்குறாரு. ஆனா தர்மத்தை நிலைநாட்ட அந்த தியாகம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் சந்திரனோட அந்த ஒளி பொருந்திய அம்சம் அர்ஜுனனோட மகனா இந்த பூமியில வந்து பிறக்குது. ஒரு குழந்தையோட கல்வி எப்ப ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இல்ல. ஒரு குழந்தையோட உண்மையான கல்வி அது தாயோட கருவுல இருக்கும்போதே ஆரம்பிச்சிடுது. இதை இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் வேணா இப்ப கண்டுபிடிக்கலாம். ஆனா அன்னைக்கே நம்ம ஆன்மீகம் இதை தெளிவா சொல்லியிருக்கு. சுபத்ரை கர்ப்பமா இருக்கிற அந்த காலத்துல ஒரு நாள் அர்ஜுனன் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. போர்க்களத்துல இருக்கிற மிக கொடிய, யாராலையும் வெல்ல முடியாத படை அமைப்பான அந்த சக்கர வியூகத்தை பத்தி அர்ஜுனன் விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வியூகம் எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கும், அதை எப்படி உடைச்சிக்கிட்டு உள்ள போகணுங்கிற ரகசியத்தை அர்ஜுனன் சொல்ல சொல்ல சுபத்ரை அதை கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நிஜத்துல அதை கேட்டது சுபத்ரை மட்டும் இல்ல, அவங்க வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன புள்ளையா கருவா வளர்ந்துகிட்டு இருந்தாரே நம்ம அபிமன்யு, அந்த புள்ள உள்ள இருந்துகிட்டே ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே உள்வாங்கிக்கிச்சு. அர்ஜுனன் சொல்லிட்டே வர்றாரு. சக்கரவியூகத்தோட முதல் வாசலை எப்படி உடைக்கணும், 2வது வாசல்ல இருக்கிற வீரர்களை எப்படி வீழ்த்தணும்னு ஒவ்வொரு அடுக்கா விளக்குறாரு. வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த புள்ளையோட ஆன்மா, ஆஹா இதுவல்லவா வித்தை அப்படின்னு சொல்லி தன் தந்தையோட அறிவை அப்படியே குடிக்குது. ஆனா பாருங்க, விதி தன் விளையாட்ட அங்கதான் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் சக்கரவியூகத்துக்குள்ள நுழையிற வழிய முழுசா சொல்லி முடிச்சுட்டு அந்த வியூகத்திலிருந்து எப்படி பத்திரமா வெளியே வரணுங்கிற ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது சுபத்ரை அறியாம அப்படியே தூங்கிடுறாங்க. தாய் தூங்குன உடனே வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தையும் அந்த ஒலியை கேட்கறத நிறுத்திடுச்சு. அர்ஜுனனும் தான் மனைவி தூங்கிட்டாங்கங்கிறத பார்த்துட்டு கதையை அதோட நிறுத்திட்டு வெளியே போயிடுறாரு. விதி எவ்வளவு தெளிவா தன் பாதையை வகுக்குது பாத்தீங்களா? உள்ள போறதுக்கு வழி தெரிஞ்ச அந்த புள்ளைக்கு வெளியே வர்றதுக்கான வழி தெரியாமலே போயிடுச்சு. ஆனா இது எல்லாம் அந்த பரமாத்மா கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன்னா தர்மத்தோட சக்கரம் சுழலணும்னா சில தியாகங்கள் அரங்கேறித்தான் ஆகணுங்கிறது அந்த இறைவனோட கணக்கா இருந்துச்சு.
ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, அந்த அறிவை வச்சு அவன் என்ன செய்ய போறாங்கிறது தான் முக்கியம். அபிமன்யுக்கு உள்ள போற வழி மட்டும் தெரிஞ்சது அது அவனோட பலவீனமா, இல்ல அதுதான் அவனோட ஆகச்சிறந்த வீரத்துக்கான அடையாளமா மாறப்போகுதுங்கிறத அந்த குருக்ஷேத்திர போர்க்களம் தான் தீர்மானிக்க போகுது. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் யுத்தத்துக்கான வித்தையை கத்துக்குதுன்னா அந்த பிறவியோட நோக்கம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். இந்த உலகத்துல நாம பிறக்கிறப்பவே நமக்கான கடமை என்னங்கிறத இறைவன் எழுதி வச்சுட்டு தான் நம்மள அனுப்புறான். ஆனா நாம தான் அதை மறந்துட்டு இந்த உலக மாயையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அபிமன்யு தாம் பிறவியோட நோக்கத்தை தன் தாயோட கருவிலேயே உணர்ந்துட்டான். அந்த இளம் சிங்கம் எப்படி வளர்ந்துச்சு, துவாரகையில அவனுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகள் கிடைச்சது, அவன் எப்படி ஒரு அசாத்திய மாவீரனா உருவெடுத்தான்றத அடுத்த பகுதியில பார்ப்போம். வாழ்க்கையில நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டா நாம பெருசா எதையும் சாதிக்க மாட்டோம். ஆனா கஷ்டமும் பிரிவும் நம்மளை சின்ன வயசுலேயே சூழ்ந்து கொள்ளும்போது தான் ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுப்பான். பாண்டவர்களோட வாழ்க்கையில சூதாட்டம்ங்கிற அந்த அதர்மம் விளையாடி அவங்க அத்தனை பேரும் தங்களோட நாட்டை இழந்து மானத்தை இழந்து காடுகளுக்கு வனவாசம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அர்ஜுனன் தன் தர்ம பத்தினியான சுபத்ரையையும் தன் சின்னஞ்சிறு மகனான அபிமன்யுவையும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லி தாய்மாமனான ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிற துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறாரு. கண்ணீரோடும் கவலையோடும் துவாரகையில கால் எடுத்து வச்ச அந்த சின்ன பையன் அபிமன்யுவை கிருஷ்ண பரமாத்மா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? அவனுக்கு ஒரு தந்தையோட குறையே தெரியாத அளவுக்கு தன் மடியில வச்சு தன் நெஞ்சோட அணைச்சு வளர்த்தாரு. ஆனா சும்மா செல்லம் கொடுத்து வளர்க்கல. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும், இந்த பையன் பின்னாடி வரப்போற ஒரு மகா யுத்தத்துல தர்மத்தோட கொடியை பிடிக்க வேண்டியவன். அவனுக்கு சும்மா அரண்மனை சொகுசை மட்டும் கத்துக் கொடுத்தா பத்தாது, இந்த உலகத்தை எதிர்கொள்றதுக்கான அசாத்தியமான ஆன்ம பலத்தையும் அஸ்திர பலத்தையும் கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சாரு. துவாரகையில அபிமன்யுக்கு வில்வித்த சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? கிருஷ்ணரோட மூத்த மகனான பிரத்யும்னன். பிரத்யும்னன் சாதாரண ஆள் இல்ல, மன்மதனோட அவதாரம்னு சொல்லுவாங்க. வில்வித்தையில அர்ஜுனனுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அசாத்திய திறமைசாலி. பிரத்யும்னன் கிட்ட வில்லையும் அம்பையும் எப்படி பிடிக்கணும்னு அபிமன்யு கத்துக்க ஆரம்பிச்சப்போ அவனோட வயசு ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா மற்ற பசங்க மாதிரி அவன் விளையாடிட்டு இருக்கல. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கைகள்ல வில்லை ஏந்தி அந்த அம்புகள் குறி தப்பாம இலக்க தாக்குற வரைக்கும் ஓயாம பயிற்சி செய்வான். அபிமன்யுவோட கண்ணுல ஒரு தீப்பொறி எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்க்குறப்போ கிருஷ்ணருக்கே ஒரு நிமிஷம் சிலிர்த்து போகும். ஏன்னா அர்ஜுனன் வில்லெடுத்தா எப்படி ஒரு கம்பீரம் இருக்குமோ அதே கம்பீரம், அதே வேகம், அதே விவேகம் இந்த சின்ன பையன்கிட்டையும் இருந்துச்சு. அம்புகளை ஒவ்வொன்னா தொடுக்கிறப்போ காத்துல ஏற்படுற அந்த சத்தம் துவாரகையோட அந்த பயிற்சி மைதானத்தையே அதிர வைக்கும். வில்வித்தை மட்டும் இல்ல, கத்திச்சண்டை, கதாகாயுதம், குதிரை ஏற்றம், தேரோற்ற வித்தைன்னு எல்லா கலைகளையும் அக்கு வேற ஆணி வேற கத்துக்கிட்டான். ஆனா இங்க தான் நாம ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் ஆயுதங்களை வச்சு மட்டும் ஒருத்தன் மாவீரன் ஆயிட முடியாது. உடம்புல இருக்கிற பலத்தை விட மனசுல இருக்கிற பலமும் ஆன்மீக சிந்தனையும் தான் ஒருத்தனை உண்மையான வீரனா மாத்தும். அதைத்தான் கிருஷ்ணர் அந்த பையனுக்கு ஆழமா கத்துக் கொடுத்தாரு. மாலை நேரங்கள்ல கடலோரத்துல உட்கார்ந்து அந்த அலைகளோட சத்தத்துக்கு நடுவுல கிருஷ்ணர் அபிமன்யுக்கு தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாரு. அபிமன்யு, இந்த உலகத்துல பலம்ங்கிறது பலவீனமானவங்களை அடக்கி ஆள்றதுக்கு இல்ல, பலம்ங்கிறது அநீதியால பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்களே அந்த சாமானிய மக்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு உண்மையான வீரன் தனக்கு முன்னாடி நிக்கிற எதிரியோட கூட்டத்தை பார்த்து எப்பவுமே பயப்பட மாட்டான். அவனோட கவனம் பூரா தன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தின் மேல மட்டும்தான் இருக்கும். நீ நியாயத்தின் பக்கத்துல நின்னேன்னா இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா உன்னை கைவிடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன அந்த வார்த்தைகள் அபிமன்யுவோட ரத்தத்துல அப்படியே கலந்துடுச்சு. கிருஷ்ணர் ஒரு குருவா, ஒரு தாயா, ஒரு தந்தையா நின்னு அந்த சிங்கக்குட்டியை வளர்த்தெடுத்தாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு நாம சுத்தி சுத்தி பார்க்குறோம். ஆனா தன் பெத்த அப்பாவும் அம்மாவும் காட்டுல கஷ்டப்படுறாங்கங்கிற அந்த வலி அந்த சின்ன பையனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நெருப்பு தான் அவனுக்குள்ள ஒரு அசாத்தியமான ஆற்றலை உருவாக்குச்சு. துவாரகையிலிருந்து அத்தனை யாதவ வீரர்களும் அபிமன்யுவை பார்த்து மிரண்டாங்க. அர்ஜுனனுக்கு நிகரா ஒரு வீரன் இந்த பூமியில
பூமியில உருவாகிட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. துவாரகையின் இளம் சிங்கம்னு எல்லாராலையும் போற்றப்பட்ட நம்ம அபிமன்யு வெறும் ஆயுத பயிற்சியோட மட்டும் நிக்கல. அவனுக்குள்ள ஒரு ஆன்மீக தெளிவு இருந்துச்சு. தர்மம்னா என்ன, அதை எப்படி காக்கணும், அதுக்காக தன் உயிரையே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை எப்படி புன்னகையோட ஏத்துக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் அவனுக்கு சின்ன வயசுலயே வந்துடுச்சு. இப்படி துவாரகையில ஒரு மகாசக்தியா வளர்ந்து நின்ன அபிமன்யுலோட வாழ்க்கையில அடுத்த கட்டமா ஒரு பெரிய திருப்பம் வருது. பாண்டவர்களோட அஞ்ஞாதவாசம் முடியிற காலம் வருது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த பிரம்மாண்டமான கல்யாணமும் பாண்டவ வம்சத்தோட வாரிசு உருவான கதையும் என்னங்கிறத அடுத்த பகுதியில ஆழமா பார்ப்போம். வாழ்க்கையில கஷ்ட காலம்ங்கிறது எப்பவுமே நிரந்தரம் இல்ல. எப்படி காரிருளுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வருமோ அதே மாதிரி பாண்டவர்களோட 12 வருஷ வனவாசமும் 1 வருஷ அஞ்ஞாதவாசமும் ஒரு வழியா முடிவுக்கு வருது. அஞ்ஞாதவாசம்னா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு வாழணும். அவங்க விராட மன்னனோட அரண்மனையில தான் தங்களோட அடையாளத்தை மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க அர்ஜுனன் பிருகன்னலைங்கிற பேர்ல பேடியா மாறி விராட மன்னனோட அருமை மகள் உத்தரைக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வழியா அவங்க காலம் முடிஞ்சு பாண்டவர்கள் யாருன்னு உலகத்துக்கு தெரிய வந்தப்போ விராட மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமும் பெருமையுமாய் போயிடுச்சு. உலகத்தையே ஆளக்கூடிய மாவீரர்கள் தன் அரண்மனையிலையா இத்தனை நாள் இருந்தாங்கன்னு நெகிழ்ந்து போயிட்டாரு. மண்ணை இழந்தாலும் மானத்தோடும் தர்மத்தோடும் நிக்கிற அந்த பாண்டவர்களோட ஒரு உறவு வச்சுக்கணும்னு விராட மன்னன் ஆசைப்படுறாரு. அதனால தன் மகள் உத்தாரைய அர்ஜுனனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஆனா அங்கதான் அர்ஜுனன் தன் தர்மத்தை காட்டுறாரு. மன்னா, இத்தனை நாள் உத்தரைக்கு நான் ஒரு குருவா நின்னு கலைகளை சொல்லி கொடுத்தேன். ஒரு குருவுக்கு மகள் முறைதான் வேணும். அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவளை என் வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன். துவாரகையில அசாத்திய வீரனா வளர்ந்து நிற்கிற என் மகன் அபிமன்யுவுக்கு உன் மகள் உத்தரையே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாரு. விராட மன்னருக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேற என்ன வேணும்? துவாரகையிலிருந்து கிருஷ்ணரும் பலராமரும் சுபத்ரையும் நம்ம அபிமன்யுவை கூட்டிக்கிட்டு விராட தேசத்துக்கு வர்றாங்க. அந்த திருமண மேடையில வந்து நின்ன அபிமன்யுவை பார்த்தப்போ அங்க இருந்தவங்களுக்கு கண் அப்படியே கூசி போச்சு. ஏன்னா அவனோட முகத்துல சந்திரனோட அந்த தெய்வீக ஒளியும் அர்ஜுனனோட அந்த கம்பீரமும் ஒன்னா சேர்ந்து பிரகாசிச்சுது. உத்தரைக்கும் அபிமன்யுவுக்கும் ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் வெறும் 2 பேரோட மனசு இணைஞ்ச கல்யாணம் மட்டுமில்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியமும் பாண்டவ வம்சத்தோட தலைவிதியும் ஒளிஞ்சிருந்தது. ஏன் தெரியுமா? கௌரவர்கள் பாண்டவர்களை எப்படியாவது வம்சமே இல்லாம அழிச்சிடணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. பாண்டவர்களோட பிள்ளைகளான உபபாண்டவர்கள் எல்லாரும் பின்னாடி வரப்போற போர்ல இறந்துடுவாங்கங்கிறது அந்த விதியோட கணக்கு. அப்ப பாண்டவ வம்சத்தோட அந்த இரத்த கண்ணி அருந்து போகாம காக்கப்படணும்னா அதுக்கு இந்த உத்தரை அபிமன்யுவோட இணைவு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவங்க 2 பேரோட அன்புல ஒரு தெய்வீக வாரிசு உருவாக வேண்டியது காலத்தோட கட்டாயமா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்களிலேயே உத்தரை கர்ப்பம் தரிக்கிறாங்க. அவங்க வயித்துல வளர்ந்த அந்த பிள்ளைதான் பரீட்சித்து. இந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பாண்டவ வம்சமே அழிய போற நிலைமையில ஒட்டுமொத்த கௌரவ கூட்டமும் அழிஞ்சு அஸ்வத்தாமன் விட்ட பிரம்மாஸ்திரம் உத்தரையோட வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க வரும்போது சாக்ஷாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தன் சக்கரத்தால அந்த குழந்தைய தாயோட வயிற்றுக்குள்ளேயே போய் காப்பாத்துவாரு. அப்படி சோதிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு பிறந்ததால தான் அவனுக்கு பரீட்சித்துன்னு பேரு. மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் எல்லாரும் சொர்க்காரோகணம் போகும்போது இந்த பூமியில பாண்டவ வம்சத்தோட ஒரே வாரிசா நின்னு சிம்மாசனம் ஏறி தர்மத்தோட ஆட்சியை நடத்தினது இந்த பரீட்சித்து மன்னன்தான். ஆனா பாருங்க, அந்த குழந்தையை தன் கைகளால தூக்கி கொஞ்சற பாக்கியம் அந்த பெத்த அப்பனான அபிமன்யுவுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. விதி எவ்வளவு கொடூரமானது பாத்தீங்களா? தான் வாரிசு உலகத்தை ஆழப்போகுது, ஆனா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பூமியில இருக்க மாட்டோங்கிற விஷயம் அந்த இளம் சிங்கத்துக்கு தெரியாது. ஆனா அவனோட தியாகம் வீண் போகல. ஒரு மனுஷன் தன் தர்மத்துக்காக உயிரை கொடுக்கும்போது அவனோட வம்சத்தை அந்த இறைவனை நேர்ல வந்து காப்பாத்துவாங்கிறதுக்கு இந்த உத்தரை அபிமன்யுவோட கதை தான் ஆகச்சிறந்த உதாரணம். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நாம செய்யற சில தர்மங்கள், சில நல்ல காரியங்கள் நாம வாழுற காலத்துல நமக்கு பலன் தராத மாதிரி தோணலாம். ஆனா அது நமக்கு பின்னாடி வர்ற நம்ம பிள்ளைகளையும் நம்ம வம்சத்தையும் ஒரு அரண் மாதிரி காக்கும். அபிமன்யு செஞ்ச தியாகம் அவனோட மகனை இந்த உலகத்தோட மாபெரும் மன்னனா மாத்துச்சு.
சரி, இந்த இன்பமான திருமண வாழ்க்கை, இந்த மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா பாண்டவர்களுக்கான நாட்டை குடுக்க துரியோதனன் மறுத்துடுறான். ஊசி முனை அளவு நிலம் கூட தர முடியாதுன்னு துரியோதனன் சொன்ன உடனே உலகத்தோட ஆகப்பெரும் யுத்தமான குருக்ஷேத்திர போர் அங்கே முரசறைந்து தொடங்கப்படுது. அந்த போர்ல நம்ம அபிமன்யு எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமத்தை காட்ட போறாங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போம். போர் மூண்டுருச்சு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல 18 அக்ரோனி படைகள் வந்து நிக்குது. ஒரு பக்கத்துல அதர்மத்தின் மொத்த உருவமா கௌரவ படைகள், இன்னொரு பக்கத்துல தர்மத்தின் சாட்சியா பாண்டவ படைகள். சங்கு சத்தங்கள் காத பிளக்குது. யானைகளோட பிளிரல்களும் குதிரைகளோட கனைப்புகளும் தேர்களோட சக்கர ஓசைகளும் அந்த பூமியையே நடுங்க வைக்குது. இந்த மாபெரும் யுத்த பூமியில நம்ம 16 வயசு சிறுவன் அபிமன்யு தன் கைகள்ல வில்லை ஏந்தி தன் தேர எதிரிப்படைக்கு நடுவுல செலுத்திக்கிட்டு வர்றான். யார் யாருக்கு நடுவுல சண்டை நடக்குது பாருங்க. அங்கே பீஷ்ம பிதாமகர் நிக்கிறாரு, துரோணாச்சாரியர் நிக்கிறாரு, கிருபாச்சாரியர் நிக்கிறாரு, வில் வித்தையில அசாத்திய வீரனான கர்ணன் நிக்கிறான். இவங்க எல்லாரும் எத்தனையோ போர்களை பார்த்தவங்க, எத்தனையோ அனுபவங்களை பெற்றவங்க. இவங்களுக்கு முன்னாடி இந்த 16 வயசு பையன் எப்படி நிக்க போறான்னு பாண்டவ பாசறையில இருக்கிற சில பேருக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. ஆனா போர் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே அபிமன்யு காட்டின அந்த வேகம் இருக்கே, அதை பார்த்து கௌரவ படைகளே மிரண்டு போயிட்டாங்க. போர்க்களத்துல அபிமன்யு வில் எடுத்து அம்புகளை தொடுக்க ஆரம்பிச்சா அவனோட கை அம்பு எடுக்குதா, வில்ல பூட்டுதா, இல்ல அம்பை ஏவுதான்னே யாருக்கும் தெரியாதான். அந்த அளவுக்கு மின்னல் வேகத்துல அவனோட அம்புகள் பாயும். கௌரவ படையோட முன்னணி வீரர்கள் அத்தனை பேரும் இந்த சின்ன பையனோட அம்பு மழையில சிக்கி செதறி ஓடுனாங்க. பீஷ்மரே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு நின்னுட்டாரு. யார் இந்த பையன்? என் அருமை சீடன் அர்ஜுனனை விடவும் வேகமா வில்வித்தை செய்றானே. இவன் அர்ஜுனனோட மகன் மட்டும் இல்ல, அவனுக்கே சவால் விடுற மாவீரனா இருக்கானேன்னு பீஷ்மரோட மனசுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. முதல் 10 நாள் போர்ல பீஷ்மரோட தலைமையில கௌரவ படைகள் ஆக்ரோஷமா சண்டை போடுறாங்க. ஆனா அந்த 10 நாளுமே அபிமன்யுவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. கௌரவ படையோட மாவீரர்களான சல்யன், துச்சாதனன், லக்ஷ்மணகுமாரன்னு எல்லாரும் அபிமன்யுவை எதிர்த்து வந்து அவனோட அம்பு பட்டு காயமடைஞ்சு பின்வாங்குறாங்க. துரியோதனனுக்கு கோபம் தலைக்கேறுது. என்னோட இத்தனை பெரிய படை, இந்த கிழவன் பீஷ்மரோட தலைமை, கர்ணனோட பலம் எல்லாமே இருந்தும் அந்த பாண்டவர்களோட சின்ன பையனை உங்களால ஒண்ணு செய்ய முடியலையான்னு கத்துறான். அங்கதான் நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதர்மத்தின் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனா தர்மத்தின் பக்கத்துல நிக்கிற அந்த அபிமன்யுவுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தன் தந்தையர் அநீதியால் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான நியாயத்தை இந்த போர்க்களத்துல தன் வில்லால தான் வாங்கித் தரணுங்கிறது மட்டும்தான் அவனோட லட்சியமா இருந்துச்சு. 11வது நாள் போர்ல துரோணாச்சாரியர் கௌரவ படைக்கு தளபதியா வர்றாரு. துரோணர் சாதாரண ஆள் இல்ல, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுத்த மாபெரும் குரு. அவரே போர்க்களத்துல இறங்கி பாண்டவ படைகளை துவம்சம் செய்யறாரு. ஆனா துரோணரோட அஸ்திரங்களுக்கு முன்னாடியும் நம்ம அபிமன்யு சளைக்காம வந்து நிக்கிறான். குருவோட அஸ்திரங்களை தன் அஸ்திரங்களாலேயே காத்துலயே அடிச்சு நொறுக்கிறான். துரோணருக்கே ஒரு நிமிஷம் தன் குருகுலத்துல படிச்ச அத்தனை மாணவர்களை விட இந்த துவாரகையில படிச்சுட்டு வந்த பையன் இவ்வளவு சிறப்பா சண்டை போடுகிறானேன்னு மனசுக்குள்ள ஒரு வியப்பு ஏற்படுது. 12வது நாள் போர் முடியிறப்போ கௌரவ படைக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு. இந்த அபிமன்யுவை சும்மா நேருக்கு நேர் நின்னு சாதாரணமா வீழ்த்திட முடியாது. இவனை இப்படியே விட்டா இவன் ஒத்தையாவே நின்னு கௌரவ படைகள்ல பாதிய காலி பண்ணிடுவான்னு துரியோதனன் பயப்படுறான். அதனாலதான் 13வது நாள் போர்ல பாண்டவர்களை மொத்தமா முடக்கிறதுக்காக துரோணாச்சாரியர் ஒரு பயங்கரமான தந்திரமான திட்டத்தை தீட்டுறாரு. அதுதான் அந்த கொடிய சக்கரவியூகம். அந்த சக்கரவியூகம் எப்படி அமைக்கப்பட்டுச்சு, அதை வச்சு பாண்டவர்களை எப்படி கௌரவர்கள் வஞ்சிக்க நினைத்தாங்கன்றத அடுத்த பகுதியில பார்ப்போம். விதி தன் கொடூரமான முகத்தை காட்ட ஆரம்பிச்ச நாள்தான் இந்த 13வது போர். துரியோதனன் துரோணாச்சாரியர் கிட்ட வந்து ரொம்ப கோபமா பேசுறான். நீங்க பாண்டவர்கள் மேல இருக்கிற பாசத்துல அவங்கள கொல்லாம விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த போர்ல ஜெயம் வேணும், இல்லனா தர்மரை இப்பவே சிறை பிடிச்சு எங்கிட்டு ஒப்படைக்கணும்னு நெருக்கடி கொடுக்கறான். துரோணருக்கும் வேற வழி தெரியல. தன் ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு கொடூரமான வியூகத்தை அமைக்க முடிவெடுக்கிறாரு. அதுதான் சக்கர வியூகம். சக்கர வியூகம்னா என்ன தெரியுமா? அது சும்மா சாதாரண படை அணிவகுப்பில்ல.
அது ஒரு சுழலும் சக்கரம் மாதிரி இருக்கும். பல லட்சக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் காலாட்படைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு வட்ட வடிவத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரும் புதிர் வழி மாதிரி அதை அமைச்சிருப்பாங்க. அந்த வியூகத்துக்குள்ள 7 அடுக்குகள் இருக்கும். ஒவ்வொரு அடுக்குக்கும் நடுவுல உலகத்தோட ஆகச்சிறந்த மாவீரர்கள் காவல் காத்துட்டு இருப்பாங்க. அந்த வியூகம் சுழல சுழல உள்ள போறவங்களுக்கு திசை தெரியாம வழி தெரியாம சுத்தி இருக்கிற எதிரிகளோட அம்பு மழையில சிக்கி மூச்சு முட்டி சாக வேண்டியதுதான். இந்த சக்கர வியூகத்தை உடைச்சு உள்ள போறதும் அங்கிருந்து பத்திரமா வெளியே வர்றதும் உலகத்துல 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு சாட்சாத் பரமாத்மா கிருஷ்ணருக்கு தெரியும், 2வது அர்ஜுனனுக்கு தெரியும், 3வது பிரத்யும்னனுக்கு தெரியும். பாண்டவ படையில அர்ஜுனனை தவிர வேற யாருக்குமே இந்த வித்தை தெரியாது. இத நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த கௌரவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. சம்சப்தகர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தற்கொலைப்படை வீரர்களை வச்சு அர்ஜுனனை தந்திரமா சண்டைக்கு இழுத்து போர்க்களத்தோட மிக தூரமான தெற்கு பகுதிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ பாண்டவ பாசறையில அர்ஜுனன் இல்ல, கிருஷ்ணரும் இல்ல. இந்த சமயத்துல துரோணர் சக்கர வியூகத்தை அமைச்சு பாண்டவ படைகளை நோக்கி முன்னேறி வர்றாரு. பாண்டவ பாசறையில ஒரு மாபெரும் பதட்டம் தொத்திக்கிச்சு. தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன்னு அத்தனை பேரோட முகத்திலையும் ஈ ஆடல. ஏன்னா இந்த சக்கர வியூகத்தை இன்னைக்கு உடைக்கலனா தர்மர் சிறைபிடிக்கப்படுவார். தர்மர் சிறைபிடிக்கப்பட்டா போர் அதோட முடிஞ்சு போயிடும், அதர்மம் ஜெயிச்சிடும். தர்மர் தலையில கைய வச்சு உட்கார்ந்துட்டாரு. ஐயோ, அர்ஜுனன் இங்கே இல்லையே, இந்த சக்கர வியூகத்தை உடைக்க நம்மளால முடியாது, இன்னைக்கு நம்ம தர்மம் தோத்துட போகுதேன்னு கலங்கி நிக்கிறாரு. பீமன் தன் கதாயுதத்தை வச்சு தரையில அடிச்சு கோபத்தை காட்டுறானே தவிர அவனுக்கும் அந்த வியூகத்தை எப்படி உடைக்கணும்னு தெரியல. பாண்டவ படையே ஒரு இருட்டுக்குள்ள மூழ்கி நின்ன அந்த வினாடியில தான் அந்த பாசறைக்குள்ள கம்பீரமா நடந்து வர்றான் நம்ம 16 வயது சிங்கம் அபிமன்யு. அபிமன்யு தர்மரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நிமிர்ந்து பார்க்கறான். அவனோட கண்ணுல எந்த பயமும் இல்ல. பெரியப்பா, ஏன் எல்லாரும் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க? அர்ஜுனனோட மகன் இங்க உயிரோட இருக்கும்போது பாண்டவ படைக்கு இந்த அவமானம் வரலாமா? அந்த சக்கர வியூகத்தை உடைக்கிற வித்தை எனக்கு தெரியும் பெரியப்பா, நான் போய் அந்த வியூகத்தை உடைக்கிறேன்னு சொல்றான். தர்மருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெஞ்சு பதறுது. மகனே, உனக்கு சக்கர வியூகம் தெரியுமா? நீ எப்போ அதை கத்துக்கிட்டன்னு கேக்குறாரு. அப்போ அபிமன்யு புன்னகையோட சொல்றான், பெரியப்பா, நான் என் தாயோட கருவுல இருக்கும்போதே என் தந்தை அர்ஜுனன் சொல்லிக் கொடுத்த அந்த வித்தையை நான் கேட்டு உள்வாங்கிட்டேன். அதனால அந்த வியூகத்தோட முதல் வாசலை எப்படி உடைச்சு உள்ள போகணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றான். ஆனா பாருங்க, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை தர்மர் இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. ஒரு சின்ன பையன் தன் வம்சத்தோட கௌரவத்துக்காக, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த கௌரவ படையையும் எதிர்த்து நிக்க துணியிற அந்த தியாக உணர்வு இருக்கே, அதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ சக்கர வியூகங்கள் நம்மள சுத்தி அமைக்கப்படுது. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, துரோகங்கள்னு ஏதோ ஒரு வியூகம் நம்மள முடக்க பாக்குது. அந்த சமயத்துல நாம சோர்ந்து உட்காரணுமா, இல்ல அபிமன்யு மாதிரி துணிஞ்சு நின்னு அதை எதிர்கொள்ளணுமா? அந்த இளம் வீரன் அந்த வியூகத்துக்குள்ள எப்படி நுழைய போறான்ற உருக்கமான கதைய அடுத்த பகுதியில பாப்போம். அபிமன்யு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தர்மர் ஒரு நிமிஷம் சிலிர்த்து போயிட்டாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வும் பயமும் வந்துருச்சு. அபிமன்யு, உனக்கு உள்ள போற வழி தெரியும்னு சொல்ற, சரி, ஆனா அந்த வியூகத்திலிருந்து வெளியே வர்ற வழி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்போ அபிமன்யு ரொம்ப யதார்த்தமா தன் முகத்துல ஒரு தீர்க்கமான புன்னகையோட சொல்றான், இல்ல பெரியப்பா, எனக்கு உள்ள போற வழி மட்டும்தான் தெரியும். வெளியே வர்ற வழி என் தாய் தூங்குனதால எனக்கு கேட்காம போயிடுச்சு. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தர்மம் அழியிற நிலைமையில இருக்கும்போது வெளியே வர்ற வழியை பத்தி யோசிச்சுட்டு நிக்கிறது வீரனுக்கு அழகில்ல. நான் உள்ள போய் அந்த வியூகத்தை உடைக்கிறேன்னு சொல்றான். தர்மர் சொல்றாரு, மகனே, நீ ஒன்னும் பயப்படாத. நீ முன்னாடி போய் அந்த வியூகத்தோட முதல் வாசலை உடைச்சு வழி பண்ணு. நீ உள்ள போன உடனே உனக்கு பின்னாடியே நானும் பீமனும் நகுல சகாதேவர்களும் நம்ம ஒட்டுமொத்த படைகளும் உள்ள வந்துருவோம். உன்னை நாங்க தனியா விட மாட்டோம். ஒரு அரண் மாதிரி உன்னை சுத்தி நின்று நாங்க உன்னை காப்பாத்துவோன்னு வாக்கு கொடுக்கறாரு. பெரியப்பாவும் சித்தப்பாக்களும் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி அபிமன்யு தன் தேரை சக்கர வியூகத்தை நோக்கி செலுத்த உத்தரவிடுறான். அபிமன்யுவோட தேர் சக்கர வியூகத்தோட முதல் வாசலை நோக்கி பாஞ்சு வருது. அந்த தேரோட கொடியில கர்ஜிக்கிற ஒரு சிங்கத்தோட சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அவனோட தேரை ஓட்டுற சாரதி சுமித்ரன், அவனுக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துடுச்சு. அபிமன்யு, நீ இன்னும் சின்ன பையன். உனக்கு முன்னாடி நிக்கிறது துரோணாச்சாரியர். அவரோட அம்பு மழையை தாங்குற சக்தி உனக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு சொல்றான். ஆனா அபிமன்யு சிரிச்சுட்டே சொல்றான்,
சுமித்ரா, என் தந்தை அர்ஜுனன், என் தாய்மாமன் ஸ்ரீகிருஷ்ணர், இவங்க 2 பேரோட ரத்தம் என் உடம்புல ஓடிட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி யமனே வந்து நின்னாலும் என் தேர் பின்வாங்காது. தேரை முன்னாடி செலுத்து அப்படின்னு கத்துறான். அந்த சக்கர வியூகத்தோட முதல் வாசல்ல மாபெரும் கௌரவ படைகள் காவலுக்கு நிக்குது. துரோணாச்சாரியர் முன்னாடி நிக்கிறாரு. 16 வயசு அபிமன்யு தன் வில்ல வளைச்சு நானேத்தி ஒரு சிம்ம நாதம் செய்றான். அந்த சத்தம் கேட்ட உடனே கௌரவ படைகள்ல இருக்கிற அத்தனை குதிரைகளும் மிரளுது. அடுத்த வினாடி அபிமன்யுவோட வில்லிலிருந்து அம்புகள் மின்னல் வேகத்துல பாய ஆரம்பிக்குது. துரோணர் தடுத்து நிறுத்த பாக்குறாரு, ஆனா அவரால முடியல. அபிமன்யுவோட அம்புகள் துரோணரோட வில்ல தாக்கி அவரோட ரதத்தை பின்னுக்கு தள்ளுது. யாராலையும் உடைக்க முடியாதுன்னு கௌரவர்கள் கர்வத்தோட நின்ன அந்த சக்கர வியூகத்தோட முதல் வாசல ஒரு சின்ன பையன் தன் ஒற்றை வில்லால அடிச்சு நொறுக்கி உள்ள பாயிறான் பாருங்க. அந்த காட்சி போர்க்களத்துல இருந்த அத்தனை பேரையும் திகைக்க வைக்குது. முதல் அடுக்கு உடையுது, 2வது அடுக்கு உடையுது, 3வது அடுக்கு உடையுதுன்னு அபிமன்யு ஒரு காட்டுத்தீ மாதிரி அந்த வியூகத்துக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிக்கிட்டே போறான். அவனுக்கு பின்னாடியே தர்மரும் பீமனும் ஓடி வராங்க. ஆஹா, நம்ம புள்ள உள்ள போயிட்டான், நாமளும் உள்ள போய் அவனுக்கு துணையா நிப்போன்னு அவங்க ஓடி வர்ற அந்த சமயத்துல தான் அங்கே விதி இன்னொரு துரோகத்தோட முகத்தை காட்டுது. நாம வாழ்க்கையில பல நேரங்கள்ல துணிஞ்சு ஒரு காரியத்துல இறங்கிடுறோம். நமக்கு பின்னாடி நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பல சவால்களை எதிர்கொள்றோம். ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலை நம்மளை எப்படி ஒத்தையா நிப்பாட்டி வேடிக்கை பார்க்குது பாத்தீங்களா? அபிமன்யுவை நம்பி பின்னாடி வந்த அந்த பாண்டவ சகோதரர்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு, அவங்கள வியூகத்தோட வாசல்லையே தடுத்து நிறுத்தினது யாருன்ற அந்த துரோகத்தின் கதையை அடுத்த பகுதியில பார்ப்போம். அபிமன்யு வியூகத்துக்குள்ள புகுந்துட்டான். ஆனா அவனுக்கு பின்னாடியே ஓடி வந்த தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் அத்தனை பேரையும் அந்த வியூகத்தோட வாசல்லையே ஒத்தையா நின்னு தடுத்து நிறுத்துறான் ஒருத்தன். அவன்தான் சிந்து தேசத்து மன்னன் ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதன் யார் தெரியுமா? துரியோதனனோட ஒரே தம்பியான துச்சலை இருக்காளே, அவளோட புருஷன், அதாவது கௌரவர்களோட மாப்பிள்ளை. இவன் ஏன் பாண்டவர்களை தடுத்து நிறுத்துறான்? இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக சாபமும் வரமும் இருக்கு. முன்னாடி ஒரு தடவை பாண்டவர்கள் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஜெயத்ரதன் தந்திரமா வந்து திரௌபதிய கடத்திட்டு போக பாப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்ட பீமனும் அர்ஜுனனும் அவனை துரத்திட்டு போய் நல்லா அடிச்சு உதைச்சு அவனோட மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அந்த அவமானத்துக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் நேரா போய் சிவபெருமான நோக்கி மாபெரும் தவம் செய்வான். சிவபெருமான் நேர்ல வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது எனக்கு பாண்டவர்கள் 5 பேரையும் போர்க்களத்துல வெல்ற சக்தி வேணும்னு கேட்பான். ஆனா சிவன் சொல்லுவாரு, அர்ஜுனனை யாராலையும் வெல்ல முடியாது, ஏன்னா அவன் கூட கிருஷ்ணர் இருக்காரு. ஆனா அர்ஜுனன் இல்லாத ஒரு நாள்ல மத்த 4 பாண்டவர்களையும் ஒத்தையா நின்னு உன்னால தடுத்து நிறுத்த முடியும்னு ஒரு வரம் கொடுப்பாரு. அந்த வரம் வேலை செய்யற நாள் தான் இந்த 13வது நாள் போர். அர்ஜுனன் போர்க்களத்துல இல்ல. இப்போ ஜெயத்ரதன் அந்த சிவபெருமானோட வரத்தோட பலத்தால வாசல்ல வந்து நின்னு பீமனையும் தர்மரையும் நகுல சகாதேவர்களையும் உள்ள போக விடாம தடுத்து நிறுத்துறான். பீமன் தன் கதாயுதத்தை வச்சு ஜெயத்ரதனை அடிக்கிறான். தர்மர் அம்புகளை எய்றாரு. ஆனா அந்த சிவ வரத்துக்கு முன்னாடி அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. நேரம் ஆக ஆக சக்கரவியூகம் மறுபடி சுழல ஆரம்பிச்சு அந்த வாசல் அப்படியே மூடி போயிடுச்சு. இப்போ நிலைமையை யோசிச்சு பாருங்க. சக்கரவியூகத்தோட உள்ள 7 அடுக்குக்கு நடுவுல உலகத்தோட ஆகச் சிறந்த கோடிக்கணக்கான கௌரவ படைகளுக்கு நடுவுல 16 வயசான அந்த சின்ன பையன் அபிமன்யு ஒத்தையா மாட்டிக்கிட்டான். அவனுக்கு வெளியே வரவும் வழி தெரியாது. அவனுக்கு துணையா நிக்கிறதுக்கு பின்னாடி தம் பெத்த அப்பாக்களும் வர முடியல. ஒத்தையா நின்னு சுத்தி முத்தி பார்க்கறான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கௌரவர்களோட கொடிகளும் ஆயுதங்களும் மட்டும்தான் தெரியுது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இந்த இடத்துல என்ன பண்ணுவான்? நெஞ்சு பதறி, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, என் பெரியப்பா என்னை ஏமாத்திட்டாரே, என் சித்தப்பாக்கள் என்னை தனியா விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அழுது ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சரணாகதி அடைஞ்சிருப்பான். ஆனா அபிமன்யு சாதாரண மனுஷன் இல்லையே. அவனுக்குள்ள ஓடுறது தர்மத்தோட ரத்தம். அவன் சுத்தி இருக்கிற கௌரவ கூட்டத்தை பார்த்து ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிக்கிறான். ஆஹா, என் பெரியப்பாக்களை உங்களால வாசல்ல வேணா நிறுத்த முடியலாம், ஆனா இந்த வளர்த்த சிங்கக்குட்டிய உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லி தன் வில்ல இன்னும் வேகமா வளைக்கிறான்.
நாம வாழ்க்கையில பல நேரங்கள்ல இப்படித்தான் ஒத்தையா நிக்க வைக்கப்படுறோம். நாம நம்புனவங்க, நமக்கு பின்னாடி பலமா இருப்பாங்கன்னு நினைச்சவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையால நம்மள கைவிட்டுடுறாங்க. நாம மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு தவிப்போம். ஆனா அந்த சமயத்துல நமக்கு துணையா நிக்கிறது நம்மளோட ஆன்ம பலம் மட்டும்தான். அபிமன்யுக்கு அந்த ஆன்ம பலம் இருந்துச்சு. அந்த மாபெரும் கௌரவ படைகளுக்கு நடுவுல அந்த ஒற்றை வீரன் எப்படி ஒரு சிம்ம சொப்பனமா மாறப்போறான்றத அடுத்த பகுதியில பாப்போம். தனியா மாட்டிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அபிமன்யுவுக்குள்ள இருந்த அந்த வீர உணர்ச்சி இன்னும் 1000 மடங்கு அதிகமாயிடுச்சு. அவன் பயந்து பின்வாங்கல, இன்னும் ஆக்ரோஷமா சக்கரவியூகத்தோட மைய பகுதியை நோக்கி முன்னேறி வர்றான். அந்த மைய பகுதியில தான் துரியோதனனோட செல்ல மகன் லக்ஷ்மணகுமாரன் நிக்கிறான். லக்ஷ்மணகுமாரனும் அபிமன்யுவோட சமவயசுடைய ஒரு இளவரசன் தான். அவன் தன் தந்தைக்கு முன்னாடி தன் வீரத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அபிமன்யுவை சண்டைக்கு இழுக்கிறான். 2 இளசிங்கங்களும் போர்க்களத்துல நேருக்கு நேர் மோதுது. ஆனா நம்ம அபிமன்யுவோட வில்லாற்றலுக்கு முன்னாடி லக்ஷ்மணகுமாரனால கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அபிமன்யு தொடுத்த ஒரு கூர்மையான அம்பு லக்ஷ்மணகுமாரனோட தலையை துண்டிச்சு தரையில உருள வைக்குது. தான் கண் முன்னாடியே தான் மகன் செத்து கிடக்கிறத பார்த்த உடனே துரியோதனனுக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனோட நெஞ்சு கதறுது, கோவம் தலைக்கேறுது. கர்ணா, துரோணரே, கிருபரே, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஒரு சின்ன பையன் இல்ல, இவன் ஒரு அரக்கன். இவனை இப்படியே விட்டா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனை இப்பவே கொல்லுங்கடான்னு கத்துறான். அங்கதான் மகாபாரதத்தோட அந்த கரையான பக்கம் ஆரம்பிக்குது. போர்னா அதுக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கு. சூரியன் உதிச்சதிலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் தான் சண்டை போடணும். ஒரு வீரன் தான் நேருக்கு நேர் நின்னு சண்டை போடணும். தேரோடு இருக்கிறவன் கூட தான் மோதணும். ஆயுதம் இல்லாதவன் மேலேயோ காயமடைஞ்சவன் மேலேயோ கை வைக்கக்கூடாது. இதுதான் அன்னைக்கு இருந்த போர்க்கள விதி. ஆனா துரியோதனனோட அந்த அலறல் கேட்ட உடனே கௌரவ படையோட மாபெரும் மகாரதர்கள் அத்தனை பேரும் தங்களோட தர்மத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்க. கர்ணன், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், சகுனி, துஷ்சாதனன், கிருத்தவர்மன் ஒட்டுமொத்த கௌரவ படையோட ஆகச்சிறந்த மாவீரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒற்றை பையன் அபிமன்யுவை சுத்தி வளைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உலகத்துக்கே வில்வித்த சொல்லி கொடுத்த துரோணர், வஞ்சகத்துல தலை சிறந்த சகுனி, கொடையாளின்னு போற்றப்படுற கர்ணன், இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு 16 வயசு பையனை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்கன்னா அந்த பையனோட வீரம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அவங்க அத்தனை பேருக்கும் அந்த சின்ன பையனை பார்த்தா பயம். அபிமன்யு சுத்தி நிக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சிங்க மாதிரி கர்ஜிக்கிறான். வாங்கிப்பார் என் அம்புகளை அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனோட தேரை உடைக்கிறான். துரோணரோட வில்ல துண்டாக்குறான். சகுனியோட தம்பிகளை கொன்னு குவிக்கிறான். அவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அம்பு மழையை பொழிஞ்சாலும் அபிமன்யுவோட வில்லிலிருந்து வர்ற அம்புகள் அவங்க அத்தனை பேரோட அஸ்திரங்களையும் காத்திலேயே அடிச்சு நொறுக்குது. அவனோட உடம்பு பூரா அம்புகள் பாஞ்சு ரத்தம் அப்படியே ஆறா பெருகி ஓடுது. ஆனா அவனோட முகத்துல இருக்கிற அந்த பிரகாசமும் அந்த வீரமும் குறையவே இல்லை. இதுதான் ஆன்மீக பலம். ஒரு மனுஷன் தர்மத்துக்காக நிக்கும்போது அவனோட உடம்புக்கு வர்ற வலிகள் அவனுக்கு பெருசா தெரியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா அவனுக்கு ஒரு அசாத்தியமான சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். கௌரவ மாவீரர்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தோம் அந்த ஒற்றை பையனை நேருக்கு நேர் நின்னு ஜெயிக்க முடியாம திணறி போய் நிக்கிறாங்க. அவங்களோட கர்வம் அப்படியே மண்ணோடு மண்ணா உடையுது. அப்போதான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிக கொடூரமான சதி திட்டத்தை தீட்டுறாங்க. தர்மமே தலகுனிஞ்சு நின்ன அந்த இறுதி தருணமும் கர்ணனுக்கும் அபிமன்யுவுக்கும் நடந்த அந்த உருக்கமான உரையாடலும் என்னங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போம். நேருக்கு நேர் நின்னு அந்த சிங்கக்குட்டியை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சகுனி கர்ணன் கிட்ட வந்து தந்திரமா பேசுறான். கர்ணா, இவனோட வில்ல நாம உடைக்காத வரைக்கும் இவனை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. நீ இவனுக்கு பின்னாடி போய் தந்திரமா இவனோட வில்ல பின்னாடி இருந்து அம்பு எய்து துண்டாக்குன்னு சொல்றான். கர்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம். ஏன்னா கர்ணன் தன்னை ஒரு மாபெரும் வீரன், தர்மவான், கொடையாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். ஒரு வீரனுக்கு பின்னாடி இருந்து தாக்குறவி எவ்வளவு பெரிய கேவலம்னு அவனுக்கு தெரியும். ஆனா துரியோதனனோட அந்த நட்பு அவனோட கண்ணை மறைக்குது. கர்ணன் தன் வில்லை எடுத்து போர்க்கள விதிகளையெல்லாம் காத்துல பறக்க விட்டு அபிமன்யுவுக்கு பின்னாடி போய் அவனோட வில்ல அம்பு எய்து துண்டாக்குறான். வில்ல இழந்த உடனே அபிமன்யு அதிர்ச்சியோட திரும்பி பார்க்கறான். யார் என் வில்லை பின்னாடி இருந்து உடைச்சதுன்னு கேட்கிறான். வில்லை இழந்தாலும் அவன் சோர்ந்து போகல. உடனே தன் தேரிலிருந்து கீழே குதிச்சு தன் கத்தியையும் கேடயத்தையும் எடுக்கிறான். ஆனா துரோணர் அவனோட கத்திய உடைக்கிறாரு. கிருபர் அவனோட கேடயத்தை துண்டாக்குறாரு. அவனோட தேரையும் குதிரைகளையும் கொன்னு குவிக்கிறாங்க.
இப்போ அந்த புள்ளைகிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. உடம்புல 100 அம்புகள் பாய்ஞ்சு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. தரை மட்டத்துல ஒத்தையா நின்னுட்டு இருக்கான். அப்போ அவன் சுத்தி பார்க்கறான். அவனோட உடைந்த தேரோட சக்கரம் ஒண்ணு அங்க கிடக்குது. அந்த மரச்சக்கரத்தை தன் கைகள்ல தூக்கி அதையே ஒரு ஆயுதமா மாத்தி தன்னை சுத்தி வர்ற வீரர்களை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கௌரவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த தேர் சக்கரத்தையும் துண்டு துண்டா வெட்டி எறிகிறாங்க. ஆயுதமே இல்லாம கைகள்ல வெறும் காயங்களோடு இரத்த வெள்ளத்துல போர் பூமியில விழுந்து கிடக்கிறான் நம்ம அபிமன்யு. அவனுக்கு முன்னாடி கர்ணன் வந்து நிக்கிறான். அப்போ அபிமன்யு கர்ணனோட கண்களை தீர்க்கமா பார்த்து பேசுறான் பாருங்க. அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம ஆன்மாவை உலுக்கிற வார்த்தைகள். கர்ணா, உன்னை இந்த உலகம் மாபெரும் தர்மவான்னு சொல்லுதே, கொடையாளின்னு போற்றுதே. இதுதான் நீ காக்கிற தர்மமா? ஆயுதமே இல்லாத ஒத்தையா நிக்கிற உன்னை விட வயசுல ரொம்ப சின்னவனான ஒரு சிறுவனை நீங்க இத்தனை மகாரதர்கள் ஒன்னா சேர்ந்து அதுவும் பின்னாடி இருந்து தாக்கி வீழ்த்தி இருக்கீங்களே. இத நினைச்சு உங்க மனசாட்சி உன்னை கேள்வி கேட்காதா கர்ணா? உன்னோட இந்த வீரம் உலகத்துல இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் அவமானம் இல்லையான்னு கேட்கிறான். அபிமன்யு கேட்ட அந்த கேள்விகளுக்கு முன்னாடி மாபெரும் மாவீரனான கர்ணனால தலை நிமிர்ந்து பார்க்க முடியல. அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. தன் வில்ல கீழே தவிக்க விட்டுட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான். ஏன்னா அங்கே அபிமன்யு தோக்கல, கர்ணனோட தர்மமும் அவனோட கர்வமும் தான் தோத்து போய் நின்னுச்சு. ஆனா துரியோதனன் கத்துறான், இவனை இப்படியே விடாதீங்க, கொன்னுடுங்க அப்படின்னு. அப்போ துச்சாதனனோட மகன் தன் கைகள்ல ஒரு மாபெரும் கதாயுதத்தை எடுத்துட்டு வந்து தரையில விழுந்து கிடக்கிற ஆயுதமே இல்லாத அந்த அபிமன்யுவோட தலையில பலமா அடிக்கிறான். அந்த கொடூரமான அடியில தர்மத்தோட அந்த இளம் சிங்கம் தன் தாய்மாமன் கிருஷ்ணரோட முகத்தையும் பெத்த அப்பன் அர்ஜுனனோட முகத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த குருக்ஷேத்திர பூமியில தன் உயிரை விடுறான். அவன் சாகிறப்ப கூட அவனோட முகத்துல ஒரு திருப்தி இருந்துச்சு. ஏன்னா அவன் சாகல, தன் மரணத்தின் மூலமா கௌரவர்களோட அத்தனை தர்மத்தையும் அவங்களோட கர்வத்தையும் மொத்தமா கொன்னுட்டு போயிட்டான். ஒரு மனுஷன் வாழ்றது முக்கியமில்ல, சாகிறப்போ எப்படிப்பட்ட ஒரு நீதிக்காக செத்தாங்கிறது தான் முக்கியம். அபிமன்யுவோட மரணம் மகாபாரதத்தோட போக்கையே மாற்றுச்சு. அவனோட மரண செய்தி கேட்டு அர்ஜுனன் எடுத்த அந்த சபதம் என்னங்கிறத இறுதிப் பகுதியில பார்ப்போம். யுத்த பூமியில சூரியன் மறைறான். 13வது நாள் போர் முடிவுக்கு வருது. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சம்சப்தகர்களை மொத்தமா அழிச்சிட்டு ரொம்ப பெருமையோடும் சந்தோஷத்தோடும் பாண்டவ பாசறையை நோக்கி திரும்பி வர்றாங்க. ஆனா பாசறைக்கு பக்கத்துல வர வர அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத நடுக்கமும் பயமும் ஏற்படுது. கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா, என் நெஞ்சு ஏன் இப்படி பதறுது? பாசறையில ஏன் எந்த ஒரு மங்கள சத்தமும் கேட்கல? எப்பவுமே நான் வரும்போது ஓடி வந்து என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவானே என் செல்ல மகன் அபிமன்யு, அவனோட குரல் ஏன் இன்னைக்கு கேட்கலன்னு கேட்கிறாரு. பாசறைக்குள்ள கால் எடுத்து வச்ச அர்ஜுனனுக்கு அங்க காத்திருந்தது ஒரு மாபெரும் இடி. தர்மர், பீமன் எல்லாரும் தலையில கைய வச்சு அழுதுட்டு இருக்காங்க. தரையில ஒரு பாயில உடம்பு பூரா அம்புகளால துளைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்துல உயிரற்ற பிணமா கிடக்கிறான் அவனோட அருமை மகன் அபிமன்யு. அதை பார்த்த உடனே அர்ஜுனனோட கைகள்ல இருந்த அந்த மாபெரும் காண்டீபவில் கீழே நழுவி விழுது. அர்ஜுனன் ஓடிப்போய் தன் மகனோட உடம்ப கட்டிப்பிடிச்சு கதறி அழுகிறாரு. மகனே, என் கண்மணியே, உனக்கு சக்கரவியூகத்துக்குள்ள போக மட்டும்தானே தெரியும், வெளியே வர தெரியாதுன்னு தெரிஞ்சும் இந்த பாவிங்க உன்னை தனியா அனுப்பிட்டாங்களே, உன்னை காப்பாத்த இந்த அப்பன் இல்லாம போயிட்டேனேன்னு அவரோட அழுகை சத்தம் அந்த குருக்ஷேத்திர பூமியையே அதிர வைக்குது. அர்ஜுனனோட அந்த கதறல் கொஞ்ச நேரத்துல ஒரு மாபெரும் ஆக்ரோஷமா ஒரு கொடூரமான நெருப்பா மாறுது. அவனோட கண்கள் சிவப்பாகுது. தன் மகனோட மரணத்துக்கு உண்மையான காரணம் யாருன்னு கேட்கிறாரு. அப்போ தர்மர் அழுதுட்டே சொல்றாரு, அர்ஜுனன், அபிமன்யுவுக்கு துணையா நாங்க ஓடி வந்தோம். ஆனா ஜெயத்ரதன் வாசல்ல நின்னு எங்களை தடுத்து நிறுத்திட்டான். அதனாலதான் அபிமன்யு உள்ள தனியா மாட்டி கௌரவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தர்மத்துக்கு புறம்பா அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. ஜெயத்ரதனோட பேரை கேட்ட உடனே அர்ஜுனன் கைகள்ல வில்ல ஏந்தி அந்த பாசறையே அதிருற அளவுக்கு ஒரு மாபெரும் சபதத்தை எடுக்கிறாரு. இந்த போர்க்களத்துல கேளுங்கள் என் சபதத்தை. நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள என் மகனோட மரணத்துக்கு காரணமான அந்த துரோகி ஜெயத்ரதனோட தலைய என் அம்பு துண்டாக்கலன்னா நான் வில்லே ஏந்த தகுதியற்றவன் ஆயிடுவேன்.
நாளைக்கு மாலைக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொல்லலன்னா நானே ஒரு மாபெரும் தீய வளர்த்து அதுக்குள்ள குதிச்சு என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சபதம் செய்கிறாரு. இந்த சபதம் சாதாரண சபதம் இல்ல, ஒட்டுமொட்ட மகாபாரத போரோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு சபதம். இப்போ இந்த கதையோட உச்சக்கட்ட தத்துவத்துக்கு நாம வருவோம். அபிமன்யுவோட மரணம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது தெரியுமா? இந்த உலகத்துல தர்மமா வாழறவங்களுக்கு சோதனைகளும் வலிகளும் வரத்தான் செய்யும். ஆனா அந்த சோதனைகளுக்கு பயந்து நாம நம்மளோட நீதிய தர்மத்தை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அபிமன்யு 16 வயசுலயே செத்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு யுகங்கள் கடந்தும் அவனோட பேரை நாம ஏன் பேசுறோம்? ஏன்னா அவன் வாழ்ந்த அந்த கொஞ்ச காலத்துல ஒட்டுமொத்த உலகமும் அஞ்சிற அளவுக்கு ஒரு மாபெரும் தர்மத்துக்காக நின்னான். உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சுத்தி வளைச்சு நிக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை ஒத்தையா நிப்பாட்டி வேடிக்கை பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க நியாயத்தின் பக்கத்துல நின்னீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம பலத்தை மட்டும் நீங்க நம்புனீங்கன்னா, இந்த உலகத்துல உங்களை யாராலையும் அழிக்க முடியாது. அபிமன்யுவோட தியாகம் வீண் போகல. அவனோட மரணம்தான் கௌரவர்களோட அழிவுக்கு அஸ்தவாரமா மாறுச்சு. அவனோட வாரிசு தான் இந்த உலகத்தை ஆளப்போற மாபெரும் மன்னனா மாறுச்சு. அதனால தம்பி, தோத்துட்டோன்னு என்னைக்குமே அழாதீங்க. உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு சக்கர வியூகத்தையும் அபிமன்யு மாதிரி துணிச்சலோட, சிங்கத்தோட கம்பீரத்தோட எதிர்கொள்ளுங்க. மரணமே வந்தாலும் தர்மத்தின் வழியில நில்லுங்க. அந்த இறைவனோட அருள் எப்பவுமே உங்க கூட இருக்கும். எந்த ஒரு அநீதியும் தர்மத்தை ஜெயிச்சிட முடியாதுங்கிற இந்த பிரபஞ்ச விதியை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. எழுந்திருங்க, துணிவோட உங்க வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. வெற்றி நிச்சயம்.